ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां भुजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारद भक्तिसूत्राणि நான்காவது அத்தியாயம் பிரேம நிர்வச்சனம். அது அதனுடைய டாபிக், தலைப்பு பிரேம நிர்வச்சனம். போன அத்தியாயத்தில் சாதனானியை பார்த்தோம், பக்திக்குண்டான சாதனங்கள் என்னென்ன. இப்போ என்ன சொல்றாரு, அந்த பிரேமம். பிரேமம் மீன்ஸ் அன்பு, லவ். அது நிர்வச்சனம், வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாதது. அதான் ஃபர்ஸ்ட் சூத்திரத்தில் என்ன சொன்னாரு, அனிர்வச்சனீயம், அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. பிரேம ஸ்வரூபம். பிரேமம் என்பது வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாது. எப்படி உதாரணம் கொடுக்கிறார், மூக்காஸ் வாதனவத்து. ஒரு ஊமை தன்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த முடியாதோ அதே போல் பிரேமத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனாலும் மூணாவது சூத்திரத்தில் என்ன சொன்னாரு, பிரகாசத்தே குவாபி பாத்ரே. இந்த பிரேமம் என்பது பரப்பிரேம, ஈஸ்வரிடம் கொண்ட பிரேமம், லவ். அது என்ன சொன்னாரு, பாத்ரே குவாலிஃபைடு பர்சனுடைய மனதில் அந்த பிரேமம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது சொன்னார். இப்போ பிரேமம்ங்கிற வார்த்தையை எடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு விசாரம். இப்போ ஆத்மா என்பது பியோர் சத்து, சித்து, ஆனந்தம், பியோர் சத்து. ஏன் பியோர் சத்துன்னு சொல்றோம்? இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் அப்படின்னா அது ஒரு காலத்துக்கு உட்பட்ட சத்து. பென்சில், ஈஸ் அப்படிங்கிறது ஒரு காலத்துக்கு உட்பட்ட சத்து. ஆத்மாங்கிறது காலத்துக்கு உட்படாத சத்து, நித்தியமான சத்து. அதனால என்ன சொல்றோம், பியோர்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறோம். பியோர் சத்து, சுத்தமான, எந்தவித லிமிட்டேஷனுக்கு உட்படாத சத்து. ஆத்மாவுடைய ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சத்து. அடுத்தது ஆத்மாவுடைய அடுத்த டெஃபினிஷன் சித்து. சித்து அப்படிங்கிறது பியோர் சித்துன்னு பிரிக்கிறோம். ஏன், நாம பார்க்கிற அறிவு மாறிக்கொண்டிருக்கிற அறிவு. இதை பற்றிய அறிவு, அதை பற்றிய அறிவுன்னு மாறிக்கொண்டிருக்கிற அறிவு. அது அதை போல் மாறாத அறிவு. அதுக்காக என்ன வேர்டு போடுறோம், பியோர் சித்து. அடுத்தது பியோர் ஆனந்தம். ஏன்னா பிரேமங்கிற வேர்டுக்கு வர்றோம். பியோர் ஆனந்தம். ஏன்னா நம்ம ஆனந்தத்தை வெளியில பாக்குறோம். ஒரு லட்டு சாப்பிட்டா கூட ஒரு ஆனந்தம், ஸ்வீட். ஒரு நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டா கூட என்ன கிடைக்குது, பிரம்மானந்தம் கூட சொல்றோம். ஸோ அந்த ஆனந்தம்ங்கிறது குறைபாட்டோடு கூடியது. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து ஒரு காலத்துக்கு தோன்றும், அது நம்மளை அடிக்ட் பண்ணிட்டு தோஷம் தொடக்கூடியது அந்த ஆனந்தம். விஷயானந்தம் நம்ம லாங்குவேஜில் சொன்னோம்னா விஷயானந்தம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து இதை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக பியோர் ஆனந்தம். இப்போ அப்ப நம்ம பார்க்கறதுல என்ன, அப்ப பியோருங்கிற வேர்டு இப்ப என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ற, பிம்ப, ஒரிஜினல். அதெல்லாம் பிரதிபிம்பம்னு மாத்தணும். அப்ப ஆத்மா பிம்ப சத்து, பிம்ப சித்து, ஒரிஜினல் பியோர், பிம்ப ஆனந்தம்.
நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஆனந்தம்ங்கிறது ஸ்டோர்டு ரிசர்வாயர். அதனோட எக்ஸ்பிரஷன் தான் என்னன்னு பார்த்தோம், லவ். வி கேனாட் செப்பரேட் ஆனந்தா அண்ட் லவ். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வி கேனாட் செப்பரேட் டிஃபரன்ஷியேட் த வாட்டர் இன் த ரிசர்வாயர் அண்ட் வாட்டர் விச் இஸ் கம்மிங் அவுட். ஹவு கேன் இட் டிஃபர்? போத் ஆர் சேம். பட் தெர் இஸ் அ ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கு. போத் ஆர் சேம். ஆனந்தமும் லவ்வும் என்னது தான், ஒன்று தான். ஒன்று எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்குது, ஒன்று அது ஆனந்தத்தை நீங்கள் வெளியிலையும் நம்ம பார்க்குறோம். ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு ஆனந்தம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு அது ஆனந்தம் தான். அதனோட வெளிப்பாடு தான் அன்புன்னு பார்க்கணும். வி கேனாட் செப்பரேட். பட் ஃபார் அவர் விசாரம் நாம் என்ன பண்ணுறோம், பியோர் லவ்னு ஆட் பண்ணிக்கிறோம். பியோர் ஆனந்தம், பியோர் லவ், பிம்ப லவ். இப்போ என்ன பண்ணுறோம், பியோர்ங்கிற கூட என்ன பண்ணுறோம், பிம்பம். ஏன்னா ஒரிஜினல் சொல்கிறதுக்காக பிம்பம் பிரதிபிம்பம், ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் பிரிக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன வேர்டு யூஸ் பண்றோம், பிம்ப சத்து, பிம்ப சித்து, பிம்ப ஆனந்தம், பிம்ப லவ். ஏன்னா வி கேனாட் செப்பரேட். ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது இப்போ லவ், அதுக்காக பிம்ப ஆனந்தம், அதோட வெளிப்பாடு பிம்ப லவ், பியோர் லவ், அன்கண்டிஷனல் பியோர் லவ். ஏன்னா லவ் நம்ம வெளியில பாக்குறோம், அதெல்லாம் கண்டிஷனல் லவ். அப்போ பியோர் லவ், இது பிம்பம். ஓகே, இப்போ நம்ம வெளியில பென்சில் ஈஸ், பென்சில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் பிரதிபிம்ப சத்து. இட் இஸ் நாட் பியோர். அது பிரதிபிம்பம், அது ஒரிஜினலுடைய பிம்பத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் எங்க பார்க்கிறோம், ஒரு பென்சில் இருக்கிறதுன்னு சொல்லும் போது தட் இஸ் பிரதிபிம்ப சத்து. ஐ நோ ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் ஈஸ்ன்னு சொல்லும் போது பிரதிபிம்ப சத்து. பென்சில் கான்சியஸ்னஸ், பென்சிலை பற்றிய அறிவுன்னு சொல்லும் போது பிரதிபிம்ப சித்து. அது நமக்குள்ளதான் தெரியும், வெளிப்படுற இடம் உள்ள மனதில். சத்து எங்க வெளிப்படுது, வெளியில. சித்து எங்க வெளிப்படுது, பிரதிபிம்பம் மனதில். அப்போ பியோர் சத்திலிருந்து பிரதிபிம்ப சத்து, பென்சில் ஈஸ். பென்சில் நாலேஜ், ஐ நோ பென்சில், பென்சில் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது அது பிரதிபிம்ப சித்து. இட் இஸ் நாட் பியோர். யூ மஸ்ட் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது ஆனந்தம். இது என்ன சொன்ன, பியோர் ஆனந்தம், அன்இன்டரப்டட் சொல்ல, லவ்ங்கிற மாதிரி அன்கண்டிஷனல், அது மாதிரி அது பியோர். அப்போ நீங்க வெளியில ஒரு லட்டுல சாப்பிடும் போது ஒரு ஆனந்தம் வருதுன்னா தட் இஸ் பிரதிபிம்ப ஆனந்தம். we are experiencing ஆனந்தம், பட் இட் இஸ் நாட். நாம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த லட்டுல அந்த சுகம் ஆனந்தம் இருக்கு நம்ம நினைக்கிறோம். தட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் ரிஃப்ளெக்டட், ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்ப ஆனந்தத்தை தான் நம்ம விஷய ஆனந்தம்னு சொல்றோம். அந்த விஷய ஆனந்தத்தை நவ் ஐ எம் ரீப்ளேசிங் த வேர்டு பிரதிபிம்ப ஆனந்தம். விஷய ஆனந்தமால் பிரதி. ஏன்னா இப்ப நம்ம ஒரு லட்டு சாப்பிட்றோம், ஒரு ஸ்வீட்ஸ் ஒன்று, ஏதோ ஒரு ஆனந்தம் எனக்கு கிடைக்கும், ஆனந்தமா சாப்பாடு, நல்ல பசி, ஃபுல்லா சாப்பிட்டா பிரம்மானந்தமா இருந்ததுப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது தட் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆனந்தம். இட் இஸ் நாட் ஒரிஜினல். அந்த லட்டோ அந்த சாப்பாடோ இட்ஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம். லட்டோ சாப்பாடோ இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் சோர்ஸ். எதுவுமே சோர்ஸ் ஆஃப் இருக்கு. எது சோர்ஸ், எது ரிசர்வாயர்? பியோர் ஆனந்தம் இஸ் நீ ஆத்மா, அதுதான் பியோர். அதுல இருந்து பிரதிபிம்பம் தான் எது, பிம்பம் தான் எது இது, அதுல இருந்து பிரதிபிம்பம் தான் எது. நீங்க ஒரு விஷய ஆனந்தம் எடுத்துக்கலாம். விஷய ஆனந்தம் எல்லாமே என்னது, இட் இஸ் பிரதிபிம்ப ஆனந்தம். தே ஆர் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம். அந்த பொருள் வந்தா தான் நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறது அறியாமை. ஏன்னா என்னுடைய ஆனந்தம் அங்க வெளிப்படுது, அவ்வளவுதான். பிரதிபிம்பம் மீன்ஸ் ரிஃப்ளெக்டட். பட் பியோர் யாரு, நான், கடல், அது ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுங்களா. இப்ப கம்மிங் டு லவ். எனக்கு வேர்டு பிடிக்க வேண்டியது லவ், பிரேம. இப்போ அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் ஆனந்தம் இஸ் லவ். இப்போ வாட் ஆர் த, இப்போ நீங்க வாட் இஸ் ஆனந்தம்னு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறீங்களோ, த டிஸ்கிரிப்ஷன் விச் இஸ் டெஃபினிஷன் விச் கேன் பி கிவன் டு ஆனந்தம் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்கிரிப்ஷன், த டெஃபினிஷன் ஆஃப் த லவ். we cannot separate the two. ஆனந்தத்தையும் லவ்வையும் பிரிக்க முடியாது. தட் இஸ் த அனலைஸ். ஆனந்தத்தையும் லவ்வையும் பிரிக்க முடியும். ஏன்னா ஒன்னு ஸ்டோர்டு, இன்னொன்னு ரிசர்வாயிலிருந்து வெளியில் எக்ஸ்பிரஷன். எப்படி ரெண்டையும் பிரிக்கிறது? ஆனா நமக்கு வேற வேறையா தெரியும். ஹாப்பிங்கிறத வேறையாவும்
லவ் அன்புங்கிறத வேறையாவும் நாம பிரிச்சு அறிஞ்சிருக்கிறோம். நம்மளுடைய இதுக்கு எப்படி எட்டுது? சந்தோஷம்ங்கிறது வேற, அன்புங்கிறது வேறைய நாம் அறிகிறோம். ஆனா உண்மையில் சிந்திச்சு பார்த்தோம்னா ஆனந்தம் இஸ் ஸ்டோர்டு, வெளிப்படாத நிலை. அது வெளிப்படும் போது அன்பும் போது உண்மையில் we cannot separate. This is the point. ஆனந்தத்தையும் லவ்வுக்கும் டிஃபரண்ட் டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. both are same. The form may be different, both are same. ஆச்சுங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாரு? பிரேம அனிர்வச்சனீயம். இப்போ லவ் எடுத்து பார்க்கும்போது we cannot, ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம்? ஆனந்தத்திலிருந்து தனியான ஒரு டெஃபினிஷன் லவ்வுக்கு கொடுக்க முடியாது. both are same. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ லவ் இஸ் ஆனந்தா லவ். லவ்னு எடுத்துக்க, இங்க வந்து பிரேமங்கிற வேர்டு யூஸ் பண்ணா நம்ம லவ்னு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எனக்கு ஆத்மா சத்து சித்து ஆனந்தம் எங்க லவ் வந்துன்னா we cannot separate. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். we cannot separate ஆனந்தா அண்ட் லவ். ஆச்சுங்களா? இப்ப நம்ம எங்க ஒரு பிரேமங்கிற வேர்டு இருக்கிறோம், நம்ம பிரேமத்துக்கு வரோம். இப்ப பிரேமம் என்பது லவ், இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மைண்ட், இட் இஸ் நாட் ப்ராடக்ட் ஆஃப் த மைண்ட், இட் இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மைண்ட். நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? மனதிலிருந்து அது வந்ததுன்னு நினைக்கிறோம். நோ நோ நோ, இட் இஸ் நாட் த பார்ட். அதனுடைய மனதினுடைய அங்கமோ அதனுடைய ப்ராடக்டோ, அதிலிருந்து தோன்றியத ப்ராடக்டோ, அதனுடைய அங்கம் பாற்றும் கிடையாது, மனதினுடைய பாற்றும் லவ் கிடையாது, மனதிலிருந்து தோன்றியதும் கிடையாது, அது மனதினுடையதும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லவ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மைண்ட். முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், லவ் இஸ் நாட் த பார்ட், ப்ராடக்ட் or property of the mind. This is a second truth we have to understand. அப்ப என்னது? what is love? it is not, ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் மனசுக்கு சொந்தமானதை நினைச்சிட்டு இருந்தோம். சாஸ்திரம் ஒரே அடியை போட்டுச்சு, it is not belong to your mind. அப்ப என்ன? அப்ப லவ்ங்கிறது எங்க வந்து it is என்னது? அப்ப என்ன சொல்லலாம்? love is an independent entity. மனதிலிருந்து வேறுபட்டது, மனதை வியாபித்திருக்கிறது. அன்புங்கிறது என்னது? மனதிலிருந்து வேறுபட்டது, பட் மனதை அது வியாபகம். இட் pervades. இட் இஸ் டிஃபரண்ட் என்டிட்டி ஆஃப் மைண்ட். லவ் மனதிலிருந்து வேறுபட்டது, பட் இட் வியாபகம். ஏன்? ஆத்மா வியாபகம், சர்வ வியாபி ஆத்மா. அப்ப மனதை மட்டும் வியாபகம் பண்ணாதான் என்ன? சோ சர்வ வியாபி. அப்ப அந்த பாயிண்ட கொண்டு வந்து மனம் இஸ் வியாபகம். மனம் என்ன சொல்றது? pervades. இங்கிலீஷ்ல கரெக்டா வரும், pervades the mind. அப்புறம் மேக்ஸ் சில கண்டிஷன்ல லவ் எக்ஸ்பிரஸ் ஆகும், சில கண்டிஷன்ல லவ் எக்ஸ்பிரஸ் ஆகும். மைண்ட் ஃபுல்லா வியாபகம் ஆயிருக்கு. ஆனா எனக்கு எப்போதுமே நான் ஏன் அந்த வியாபகத்தை நான் வந்து, ஏன்னா மனம் ஃபுல்லா வியாபகம் ஆயிருக்குன்னா எப்பவுமே நான் சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்னால் இருக்க முடியலையே, சில சமயம் டிஸ்டர்ப் ஆகிறனே. ஈவன் தோ யூ ஆர் ஆனந்த சொரூபி, ஆனந்த சொரூபின்னு சாஸ்திரம் 10,000 தடவை சொன்னாலும் 1,00,000 தடவை சொன்னாலும் எனக்கு அப்பப்ப துக்கம் வருதே. அப்படின்னா இட் இஸ் த ஆனந்தம் அல்ல லவ். இட்ஸ் நாட் த பார்ட் ஆஃப் த மைண்ட், இட் இஸ் டிஃபரண்ட் என்டிட்டி, பட் இட் பெர்வேட்ஸ், பட் எக்ஸ்பிரஸ் இன் சர்டன் கண்டிஷன்ஸ். எக்ஸ்பிரஸ்ட் இன் சர்டன், எப்ப நம்ம ஃபீல் பண்றோம்? இன் சர்டன் கண்டிஷன்ஸ்ல நம்ம அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றோம். we feel that love நம்ம எப்ப ஃபீல் பண்றோம்? only under certain conditions. சில நேரங்களில் சில நியதிக்குட்பட்டு இருந்தா மட்டும்தான் நாம அதை ஃபீல் பண்ண முடியுது. மனதில் இருக்கிற அன்பை நான் எப்ப ஃபீல் பண்ண முடியுது? only under certain conditions. அது என்னங்கறத இப்ப பார்க்க போறோம். எப்பப்ப என்னுடைய மனதில் இருக்கிற லவ் நான் ஃபீல் பண்ண முடியுது. ஏன் ஃபீல் பண்ண முடியல? எல்லா டைமும் என்னால ஏன் அதை ஈவன் தோ சர்வ வியாபி மனம் ஃபுல்லா ஆனந்த லவ் வியாபகம் பண்ணியிருந்தாலும் ஏன் என்னால பண்ண முடியல? எப்ப என்னால பண்ண முடியுது? இப்பதான் ஆனந்தம் வருது. ஏன்னா ரெண்டையும் பிரிக்க முடியாது. எப்பெல்லாம் வெளியில நான் ஆனந்தத்தை பார்க்கிறனோ the love expression will come out. Expression is, you can feel the expression of love when it is ananda outside. When the ananda is outside, என்ன பண்ணுது அந்த love? We can express the love.
when the ananda is not there, we cannot express the love. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புனிதன் புருஷங்கிற மாதிரி இருந்தாலும் எப்ப நாம அவர் த்ரூஅவுட் த லைஃப் நம்மளால அவரை லவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இப்ப கேள்வி. ஈவன் தோ மேரிட் ஃபார் 50, 40, 60, 70 இயர்ஸ் ஆயிருந்தாலும் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், we cannot love a person throughout a life. ஏன் சொல்றத இப்ப நல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சூக்ஷமான பாயிண்ட். என்னங்க பிரேக் பண்றீங்க? எஸ், we cannot, சாஸ்திர சொல்லுது, you cannot love a person throughout your life. It is not possible. ஏன்? நீ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அவர் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருந்துகிட்டே இருக்கணும். then only you can love. It is not possible. ஒரு மனிதன் அவர் உயிரோடுற வரைக்கும் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, கஷ்டம். இது நீ உள்டாவை நினைச்சு பாருங்க. இப்ப என்னை ஒருத்தர் வீட்டுக்காரர் நம்ம மாத்தி வாசம் விடுங்க. I cannot be loved by some personனால throughout my life என்னால ஒரு மனிதனை லவ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்னோட சோர்ஸ். எப்ப அந்த லவ் எப்ப வெளிப்படுது? ஆனந்தம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய இடத்துலதான் என்னால லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமே தவிர எனக்கு ஆனந்தமே இல்லாத இடத்துல I cannot express love. அப்போ ஒரு மனிதன், அது கணவராக இருந்தாலும் பசங்க பிள்ளைகளாக இருந்தாலும், எப்ப பாரு நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா அவங்கனால இருக்க முடியாது. This is the fact. இதை நாம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நான் எப்படி மற்றவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்க முடியாது. வாய்ஸ் வர்ஸா திங்க் பண்ணி பாருங்க. ஏங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கற மாதிரி நம்மளால நடந்துக்க முடியுமா என்ன? இட் இஸ் நாட். ஒருத்தர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் விடுங்க, ஒரு மனிதன் அல்லது ஒரு பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட எப்பவுமே நம்ம சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம், ஏன்னா அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற வரைக்கும் தான் அவங்களால நம்மளை லவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் என்ன சொல்றது? கண்டிஷனல் லவ். எப்போ அந்த ஆனந்தம் லவ் வெளிப்படும் போது இது என்னது? கண்டிஷனல் லவ். ஆனா சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம்ங்கிறது அன்கண்டிஷனல் லவ், பியோர் லவ். என்னுடைய சொரூபமாக இருந்தாலும் என்னுடைய மனதில் அதை நான் ஏன் ஃபீல் பண்ண முடியலனா, அது வெளியில கண்டிஷனல் லவ் தான் அது மீட் பண்ணுது. எப்போ ஆனந்தம் கண்டிஷன் என்னங்க? ஆனந்தம் இருந்தா லவ் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஆனந்தம் இல்லைன்னா லவ் எக்ஸ்பிரஸ் ஆகாது. So certain conditions it expressed, love is expressed. In certain conditions love cannot be expressed. So என்ன புரிஞ்சுக்கிறோம்? நானும் ஒருத்தருடைய வாழ்க்கை ஃபுல்லா லவ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமாக இருக்க முடியாது. இறைவனோட படைப்பு அப்படி. இதுல நாமளும் நீங்களும் ஒன்னும் பண்ண முடியாது. இட் இஸ் a நியதி ஆஃப் ஈஸ்வரா. ஏன் நாம யாருக்கும் நம்ம வந்து த்ரோட் ஆனந்தமா சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா நானும் இருக்க முடியாது, எனக்கும் யாரும் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்க முடியாது. கண்டிஷனல் லவ். பட் த பிரேமா டுவர்ட்ஸ் பகவான். இப்ப சப்ஜெக்டுக்கு வர்ற இப்பதான் பிரேமா means அன்பு. The love towards Bhagavan, is it conditional or unconditional? It is unconditional love. பகவான் நம்ம கிட்ட எதையும் கண்டிஷன் போடுறதில்லை. நம்மளோட அறியாமையில நாம கண்டிஷன் போட்டுட்டு இருக்கலாம். ஆனா பகவான் is a source of ஆனந்தா, permanent source of ஆனந்தா, ஈஸ்வரா. So அதனாலதான் பாருங்க, அந்த லவ்ங்கிறது அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் பகவான். மற்றவங்கிட்ட நீங்க உலகத்துல யாருகிட்ட காமிச்சு, ஏன்னா அவர்னால சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்க முடியும். சொரூப ஆனந்த சொரூபி அவரு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு? he can be a source of ஆனந்தா throughout your life. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், யாரு ஒருத்தர்னாலையும் நம்மளுக்கு throughout the life நம்மளால லவ் பண்ண முடியாது. பட் we can love பகவான். why? is the source of ஆனந்தா. எப்பங்க? throughout. ஏன்னா அவர் சொரூபமே அப்படி. அதனாலதான் இறைவனை நம்ம என்ன பண்ண முடியுது? பிரேமா. இத வந்து அனிர்வச்சனீயம். யாரே பிரேமங்கிறது யாரு? ஈஸ்வர பிரேமன். முதல்ல போன கிளாஸ் சொன்ன பிரேமங்கிற வேர்டு யாரை போட்டுக்கணும்? ஈஸ்வர பிரேமா.
இஸ் அன்கண்டிஷனல்னா ஏன்னா he is source of, எப்படி நான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமோ அது மாதிரி அவரும் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. so that love, unconditional love, அத அனிர்வச்சனீயம். we cannot define, we cannot give different definition for love. ஆனந்தத்தை விடுத்துட்டு லவ்வுக்கு டிஃபரெண்டான டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. எப்படி ஆத்மாவை டிஃபைன் பண்ண முடியாது? ஆத்மாவை டிஃபைன் பண்ண முடியுமாங்க? ஆத்மாவை வார்த்தைகளால் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்ன சொல்லுது? வார்த்தைகளால் அந்த ஆத்ம தத்துவத்தை விளக்க முடியாது. அதை உணரத்தான் முடியும். ஆத்மாவுடைய ஆனந்தத்தை, நீங்க மோட்சத்தை சொரூபத்தை அடைந்த நிதித்தியாசனத்தை முடித்தவங்கனாலதான் அந்த ஆத்மா ஆனந்தத்தை அவங்க அந்த மீடியம், அந்த பாத்திரம் அவங்க தான், அவங்க ஃபீல் அப்படியெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் லவ். ஆனந்தத்துக்கு என்னென்ன டெஃபினிஷன் கொடுக்குறோமோ அது ஆத்மாவுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஆனந்தத்துக்கு. ஆனந்தத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் என்னத்துக்கு இப்போ லவ். ஸோ we cannot separate love and ஆனந்தா. ஆனந்தா அண்ட் லவ். இப்போ ஆனந்தம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் ஆனந்தம் இஸ் லவ் என அனிர்வச்சனீயம், we cannot define. அடுத்த பாயிண்ட், why I love myself. இப்ப நான் என்ன பார்த்தேன்? why I love Bhagavan, because he is Ananda Swarupi. So I can love him throughout my life, throughout my Janma. இதுக்கு முன்னால ஜென்மத்திலையும் இதுக்கு அப்புறம் வர ஜென்மத்திலையும் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? we can love because he is a source of Ananda. The same answer. அடுத்த question, why I love myself. why I love myself. எப்படிங்க? நான் என்னையில லவ் பண்ணவே இல்லைங்க, பொய்யது. நான் உயிரோடு இருக்கணும், நான் பாதுகாப்பா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு உயிருக்கு எந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடாம இருக்கணும். that shows what I love myself. புரிஞ்சுங்களா? சூசைட் பண்ணிக்கிறவனும் அந்த லவ்வுடைய உச்சத்துல தான் தான் இந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிற அந்த ஆசையில தான் தன்னை முடிச்சுக்கிறான். சூசைட் பண்றவனுக்கு தான் அவன் மேல அதிகமான அன்பு. தான் கஷ்டப்படுவதை அவன் விரும்பவில்லை. put an end to the கஷ்டம். அவனோட திங்கிங் என்ன? I must put an end to my problems. சூசைட் பண்ணிக்கிறவங்க கூட, அது உண்மையை சொல்லுவார் சுவாமி, சொல்லு சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் செல்ஃப் லவ் அதிகம். அச்சா, இப்ப அடுத்த கேள்வி, why we love ourselves. அதான் சொல்லிட்டேன், லவ் அவர்செல்ஃப்ங்கிறது எப்படித்தான் நீங்க சொல்லலாம், எனக்கு என்னை பிடிக்கவே இல்லைங்க, அது வேற. ஐ லவ் மை செல்ஃப் இருக்கிறனால தான் நான் உயிரோடு இருக்கணும்னே ஆசைப்படுறேன், இறந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் கிரேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாத்தையும் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் எதனால? ஐ லவ் மை செல்ஃப். புரிஞ்சுங்களா? பகவான் லவ் முடிஞ்சது. அடுத்து எங்க வரா? ஐ லவ் மை செல்ஃப். ஒய்? த சேம் ஆன்சர். Why I love myself always, from the birth to the death. Why I love myself? Because I am the source of Ananda. Why I love myself? ஏன்னா I am the source of Ananda. எப்படி ஈஸ்வரன் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தாவா இருக்கிறதுனால என்னால் அவர் லவ் பண்ண முடியுதோ, இது பாருங்க, இந்த அறிவு இருக்குதோ இல்லையோ, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செல்ஃப் லவ். அது பாருங்க, அன்கண்டிஷனல் செல்ஃப் லவ் வச்சிருக்கோமா இல்லையா? நான் இப்படி இருந்தா தான் என்னை லவ் பண்ணுவேன், அப்படி இருந்தா தான் லவ் பண்ணுவேன். அன்கண்டிஷனல் லவ். எப்படி பகவான் அன்கண்டிஷனல் லவ் நம்மளால எக்ஸ்பிரஸ் பாருங்க, உறவுகிட்ட ஃபேமிலிட்ட we cannot express unconditional love. Even a mother demands something from the son for the expression of love. The மகன் should be source of that ஆனந்தாவா இருந்தா தான் அம்மானால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியுது. நீங்க அத்த அன்பெல்லாம் விட்டுருங்க, செகண்டரி. பிரைமரி என்னது? மதர் அண்ட் கிட். அந்த இடத்துல பாருங்க, கண்டிஷனல் லவ் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த பையன் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அந்த அம்மானால அந்த பையனை லவ் பண்ணவே முடியும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சன் she cannot love. ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஆனந்தம் வந்தா தான் நேச்சுரல் தானே லவ் பண்ண முடியும். அதே மாதிரி பகவான் என்ன, அது மாதிரி வீட்டுல இருக்கிற அந்த மகன்கிட்டே அந்த மாதிரி உறவுகள் எல்லாத்தையும் நம்ம என்னதான் வச்சிருக்கிறோம்? கண்டிஷனல் லவ். இப்படி இருந்தா நான் லவ் பண்ணுவேன்,
எனக்கு நீ சோர்ஸ் ஆஃப் கண்டிஷன் என்னங்க, நீ ஆனந்தத்தை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், இல்லைன்னா லவ் பண்ண முடியாது, நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். தட் இஸ் டிஃபரண்ட். யூ கேன் அட்ஜஸ்ட். அது வேற சப்ஜெக்டே வேற. அது சப்ஜெக்ட் எது, அவங்க கஷ்டம் கொடுத்தாலும் இந்த கரத்துல அடிச்சானா அந்த அதெல்லாம் வந்து கதை வேற. அது அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற. தட் இஸ் வெரி நீடட் ஃபார் பக்குவம். அதெல்லாம் வேற. உண்மை என்ன, வாட் இஸ் த ஃபேக்ட்? அப்போ இறைவன் ஏன் நான் இறைவன் அன்கண்டிஷனலா விரும்புறேன்? பிகாஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தாவா இருக்கிறனாலதான் விரும்புறேன். அதே மாதிரி ஏன் என்ன நான் விரும்புறேன், ஃபர்ஸ்ட் நான் என்னை விரும்புகிறேங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்த கேள்வி, ஏன் என்னை நான் பிறந்தனிலிருந்து உயிரோடக்கூடாது, உயிரோட 95 வயசு பெட்டில் 10 வருஷம் படுத்திருந்தாலும் நீங்க போய் சாகுறீங்களான்னு கேட்டா அவங்க சாகருக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா அதை ஏன் விரும்ப மாட்டே, லவ். அவங்க அவங்கள அவ்வளவு விரும்புறாங்க, அவங்களோட டெத் அவங்க விரும்பல. சோ அப்போ ஏன் எனக்கு என் மேல இவ்வளவு லவ் இருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஐ am the source of ஆனந்தா. ஆத்மா இஸ் த சோர்ஸ். அது தெரியாது நமக்கு. ஆத்மா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா தெரியாது. ஐ லவ் மை செல்ஃப் தெரியுது. பிகாஸ் அது எக்ஸ்பிரஷன், ஸ்டோர் ரிசர்வாயிராரு ஆனந்தா. அந்த ஆனந்த சொரூபமாக நான் இருப்பதால் தான், ஆத்மானா என்னங்க, ஆத்மா ஆனந்த சொரூபமாக இருப்பதால் தான் எனக்கு கண்டினியூஸ் அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் மீ எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ லவ் அன்கண்டிஷனலி மை செல்ஃப். ஐ லவ் அன்கண்டிஷனலி பகவான். இது ரெண்ட தவிர வேற யாரையும் எங்க கொண்டு வர முடியாது அன்கண்டிஷனலா. யூ கேனாட் லவ். யூ கேனாட் லவ். அவங்க சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமா இருக்கிற வரைக்கும் யூ கேன் லவ். அவங்க எப்ப அந்த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தத்தை விட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்களோ, யூ கேனாட் லவ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் என்னது, பிரேம அனிர்வச்சனீயம். அடுத்த ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன பார்த்தோம், அதை என்ன பண்ண முடியாது, மூக்கா சுவாதனவத்து. எப்படி ஒரு ஊமை தன்னுடைய லவ்வை டுவர்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பிரேமங்கிறது பகவான். இப்ப புரிஞ்சுங்க, எங்கெங்க காமிச்ச 3 இடத்துல நம்ம அன்பை பார்த்தோம். ஒன்னு டுவர்ட்ஸ் மை செல்ஃப், டுவர்ட்ஸ் பகவான், டுவர்ட்ஸ் த அதர் லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங், எதை வேணா வச்சுக்கோங்க, அன்பு. இதுல இவர் சொல்ற பிரேமம் எது, நம்ம டக்குன்னு இந்த 3ல எதை பிடிச்சிருக்காரு, ஈஸ்வர பிரேமா. சப்ஜெக்ட் அதுதான். இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் அத்தியாயம், அப்படி எடுத்துக்கணும். நாம இப்ப பிடிக்க வேண்டியது ஈஸ்வர பிரேமா. என்ன சொல்றாரு, அனிர்வச்சனீயம். அது எப்படி, ஒரு ஊமை தனக்கு உண்டான இதை எப்படி வெளிப்படுத்த முடியாதோ அது மாதிரி வெளிப்படு. ஆனா பிரகாசத்தே குவாபி பாத்ரே, எங்க எது அது, எங்க இது மாதிரி அன்கண்டிஷனல் வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாதது ஒரு ஊமைதான். ஊமையை போல அவங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு அன்பாக இருந்தாலும் அது எங்க வெளிப்படுகிறது, பிரகாஷே பிரகாஷ பிரகாசிக்கிறது. எங்கு பிரகாசிக்கிறது, இட் ஷைன்ஸ். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா இட் ஷைன்ஸ். த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு என்ன, வித் நோ எக்ஸ்பெக்டேஷன், வித் நோ ரெசிப்ரோக்கன் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன். அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், வித்தவுட் எனி ரெசிப்ரோக்கல், எதுவுமே இல்லாம இருக்கிற பேர் என்னது, அன்கண்டிஷனல் லவ். பிரகாசத்தே, அந்த இறைவன் மீது கொண்ட பிரேமம் பிரகாசத்தே. எங்க காப்பிங்கிறது நாம எனினும்னு போட்டோம். இது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி புரிஞ்சிட்டீங்கன்னா வெரி ரேர்னு கூட புரிஞ்சுக்கலாம். காப்பிங்கிறது வெரி ரேர் மீனிங் வரும், அதை நீங்க எடுத்துக்கலாம். வெரி ரேர். நம்ம அது எங்கெங்க பிரகாசிக்கப்பட்ட இடம் என்னது, பகவானுடைய பிரேமம் அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுற இடம் பாத்திரம். யாரு ஃபிட் பாத்திரம்னா அதிகாரி, ஃபிட் பர்சன். அது வந்து ரொம்ப ரேர். இறைவனுடைய அன்பு வெளிப்படுகிற இடம் வெரி ரேர். இடம் வெரி, அதுதான் மீனிங். இந்த இது உணரப்பட்ட எது, எங்கு வெரி ரேர். யாரு, அதிகாரி புருஷன், தகுந்த இடம். சில இடத்துலதான் அந்த பிரேமம், ஈஸ்வர பிரேமம் வெளிப்படுகிறது. ஈஸ்வர பிரேமம் வெளிப்படுற இடம் ஞானிங்கிற யாரு, அத்வைத பக்திக்கு வந்தவனிடம். இப்ப என்ன சொல்றாரு, ஈஸ்வரனிடம் எப்படி உனக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் வருதோ அதே மாதிரி ஈஸ்வரன் அன்கண்டிஷனலா உன்னை லவ் பண்றாரோ அவர். ஏன்னா அவர் ஞானி,
அதனால he can love எல்லாத்தையும் எப்படி நம்ம வாழ்த்தினாலும் தூழ்த்தினாலும் அவர்னால என்ன பண்ண முடியும்? அன்கண்டிஷனல் லவ் நம்ம கிட்ட காமிக்க முடியும். ஏன் அவராரு நித்திய முக்த ஸ்வரூபஹா. அதே அந்த அன்பு அன்கண்டிஷனல் லவ் யாருக்கிட்ட வெளிப்படும்? ஞானி. புரிஞ்சுங்களா? அவரோட அன்பு எங்க வெளிப்படும்? வெரி ரேரண்டர். அது ஞானியோட அன்பு யாரோட அன்புக்கு சமம்? ஈஸ்வரோட அன்புக்கு சமம். ஏன்? அவர் ஞானி. அப்போ அந்த ஞானின்னு என்னங்க என்ன தெரிய அவருக்கு? இப்ப வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் ஆஃப் அஜ்ஞானி அண்ட் லவ் ஆஃப் அ ஞானி? ஏன்னா ஈஸ்வருடைய லவ் வந்து ஞானியோட லவ்வுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த லவ் ஞானியிடம் வெளிப்படுகிறது. ஞான நிஷ்டை முடிச்ச ஞானி, வெறும் ஞானத்தை பெற்றவர்கள், ஞான நிஷ்டை முடிச்ச அந்த ஞானியிடம் ஈஸ்வர பிரேமா வெளிப்படுகிறது. ஈஸ்வர பிரேமம் என்ன? அவருடைய அன்பு என்ன? அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ். இஸ் நாட் கண்டிஷனல் லவ். அந்த மாதிரி யார்கிட்ட வெளிப்படும்? ஞானியோட மனதில் வெளிப்படும். ஏன்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் ஆஃப் அஜ்ஞானி அண்ட் லவ் ஆஃப் அ ஞானி? அஜ்ஞானி என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? ஒரு லட்டு சாப்பிட்டு ஆனந்தம் வந்ததுன்னா தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் அஜ்ஞானி நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஞானிக்கு என்ன தெரியும்? இட் இஸ் மை ஸ்வரூபா, எக்ஸ்பிரஷன் இஸ் லவ். இப்பத்திக்கு அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால ஐ லவ். ஆனா உண்மையான சோர்ஸ் ஆஃப் அவனுக்கு ஞானிக்கு என்ன தெரியும்? ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, பியோர் ஆனந்தா. ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் பியோர் லவ். சில கண்டிஷன்ஸ் அது ஃபுல் பண்றதுனால ஐ கேன் லவ் லட்டு. லட்டு இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. அது சில கண்டிஷன் எனக்கு கொடுக்குது, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கண்டிஷன் அது கொடுக்குது, அதான் ஆனந்தத்தை கொடுக்குது. அதனால என்ன பண்றேன்? ஐ லவ் லட்டு. அது யாருக்கு தெரியும்? ஞானிக்கு தெரியும். அஜ்ஞானி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? லட்டு இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. நல்லா பசிக்கும் போது ஃபுல் சாப்பாடு இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. கணவன் என்ன நினைக்கிறாரு? மனைவி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. மனைவி என்ன நினைக்கிறாங்க? கணவன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. யாரோட வாழ்க்கை? அஜ்ஞானோட வாழ்க்கை. ஒரு ஆப்ஜெக்டும் எனக்கு என்ன கொடுக்குது? எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தான். யார் வாழ்றா? அஜ்ஞானி. பட் ஞானிக்கு என்ன தெரியும்? ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. நத்திங் எல்ஸ் கேன் பி த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா இன் திஸ் பிரபஞ்சம். அகம் ஆத்மா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. அது எக்ஸ்பிரஷன் இஸ் எங்க ஆனந்தம் கிடைக்குதோ அங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றேன். அதனால சில கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஐ எக்ஸ்பிரஸ் மை லவ். கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது என்னால, ஐ கேனாட் லவ், எக்ஸ்பிரஸ் மை லவ். அப்ப வந்து அஜ்ஞானி என்ன நினைப்பாரு? கொஞ்ச நாள் ஒருத்தர் லவ் பண்றான். லவ் மீன்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சொல்றான். நேரில் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டான், ஆனா ஞானி புரிஞ்சுக்குவார். இப்போ உன்னை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, உன்னை விட எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, இப்போ ஏன்னா யூஸ்வலாக நம்ம பாதிக்கப்படுறது தான். 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். ஒரு 10 வருஷம் இருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஏ அண்ட் பி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஏ பி, ஏ பி 2 பேர் வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து பிஏ லவ் பண்ணிட்டு இருக்கான். அதான் அன்பு. லவ்னாங்க இந்த லவ்ல இல்லை, நான் சொல்றது உண்மையான அன்பு வச்சுங்களா. அது 2 பெண்ணா எடுத்துக்கலாம், 2 ஆண் எடுக்கலாம், மாற்றி நினைக்காதீங்க. இப்போ ஏ அண்ட் பி, ஏ பியோ ஒரு 10 வருஷத்துக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்ப பிக்கு ஏவை விட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் கிடைக்கும் பொழுது அங்க போயிருவார். இது வந்து நியதிங்க. இறைவன் படைச்சதே இப்படிதான். ஏ சோர்ஸ் ஆஃப் லவ்வா இருக்க வரைக்கும் தான் பி என்ன பண்ணுவான்? ஏவை லவ் பண்ணிட்டு இருப்பான். சப்போஸ் ஏனால கொடுக்க முடியாத நிலையும் வரும், அல்லது ஏவை விட அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷய ஆனந்தம் தான், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆள் வரான்னு வச்சுக்கல சி. அப்ப பி என்ன பண்ணுவான்? ஏவை விட பிய லவ் பண்ணிட்டா ஆகணும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா படைப்ப அப்படி. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? ஐயோ ஐயோ எப்படி புலம்புறோம்? ஒன்றும் வேண்டாம், நம்ம அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்போம், ஒரு கூட்டத்தில் பார்த்துருப்போம், அவங்க நம்மளை இப்படி பார்த்து இப்படி டக்குன்னு திரும்பி போய் அவங்க பாட்டு கண்ணில் பட்டமோ பள்ளியோ மனதும் கண்ணு சேர்ந்து வெளியில் வந்து, ஏன்னா ஒரு ஞானம் ஏற்படணும்னா இப்போ நல்லா தெரியணும், மனமும் கண்ணு சேர்ந்து வரணும். வெறும் ஆக்காரம் மட்டும் நீ விருத்தியே உள்ள ஞானமே ஏற்படாமல் அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்ணு பார்த்துருக்கோம், ஆனால் மனம் வேற எங்காவது இருந்திருக்கும். அப்போ அந்த ஞானம் ஏற்படாது. அப்போ உங்களை பற்றி அறிவு அவங்களுக்கு இருக்காது. அப்படியே மனதை ஏதே நினச்சி இப்படி போயிட்டானா நம்ம என்ன ஆகிற பாரு, பார்த்துட்டு பார்க்காம போறா, பேசாம போறா, நம்ம மேல லவ் இல்லை, அதோட என் மேல அன்பு குறைஞ்சு போச்சுங்கிறது ஒரு துக்கம்.
அதுக்கு அடுத்த பெயின் எழுதுறீங்களா, அவங்க வேற யார்கிட்ட அன்பை காமிச்சாங்கன்னா அது அதை விட துக்கம். என்னை விட்டுட்டு அவங்க போய் அவங்க லவ் பண்றாங்க. அப்ப ஞானிக்கு என்ன தெரியும்? இப்ப ஞானியோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல, அக்ஞானோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் நார்மல் நமக்கு தெரியும், விளக்கவே தேவையில்லை. நம்மளை விட்டுட்டு வேற அவங்களோட நம்ம அன்பா இருக்கா, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, கண்டிப்பா நம்மளை விட நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? ஞானிக்கு என்ன தெரியும்? ஐயோ உனக்கு சோர்ஸ் ஆஃப் அன்பா என்னால த்ரூ அவுட் லைஃப் இருக்க முடியாது. இப்போ உனக்கு வேற ஒருத்தர் என்னை விட சோர்ஸ் ஆஃப் லவ் ஆனந்தத்தை கொடுக்குறவங்க யாராவது உலகத்துல வரலாம், நீ அவங்க பின்னாடி போறியா? ஹாப்பிலி டாட்டா பை பை ஞானினால சொல்ல முடியும். பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தி சீக்ரெட். அதனால ஞானி எதுலையும் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். அப்படியா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ அவனோட ஃப்ரெண்டா இருக்கிறியா, ஓகே டாட்டா, இவ்வளவு நாள் நண்பனாக இருந்ததுக்கு நன்றி சொல்ல முடியுது நம்மளால. இவ்வளவு நாள் ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லவ்வா நான் இருந்திருக்கிறேன், நீயும் சோர்ஸ் ஆஃப் லவ்வா இருந்திருக்கிற, அதனால ஒரு காலகட்டம் ஓடிச்சு. அது 10 வருஷமா கூட இருக்கலாங்க, நான் 1 இயர் சொல்லவில்லை, 10 இயர்ஸ் கூட ஓடி இருக்கலாம். பட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கலாம்? இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் கிடைக்கும் போது, ஏன்னா நான் அப்படித்தானே. இப்ப நீயே யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பி யோசனை பண்ணோம், ஏவும் அப்படித்தான். பியை விட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பியை விட்டுட்டு டிக்கு போயிடுவாங்க. அவங்க மனதார அவங்க லவ் பண்ண அவங்களதான் லவ் பண்ண முடியும். திஸ் இஸ் த நியதி ஆஃப் படைப்பு, ஈஸ்வரனுடைய படைப்பு இப்படி. ஏன்னா ஆனந்தம்ங்கிறது ஸ்டோர்டு, அன்புங்கிறது வெளிப்படணும். அப்படின்னா வெளியில இருக்கிற ஆனந்தத்தை வச்சுதான் என்ன பண்ணும்? லவ் டிசைட் ஆகுது. கண்டிஷனல் லவ் தான். ஸோ நாம எந்த ஒரு ஜீவராசிகளை விரும்பினாலும் அது கண்டிஷனல் லவ் ஆக மட்டும்தான் இருக்க முடியும். We cannot show unconditional love towards any living being in this world. Yeah, they cannot be the source of ananda throughout my life. ஒரே ஆன்சர், they cannot be the source. But பகவான் அதே மாதிரி பகவானை தொட்டுன்னா அடுத்து எங்க வரணும்? அங்கே நின்னக்கூடாது. I am the source of love. I can love myself. ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிஹி. ஞானி ஆத்ம கிரீடக ஆத்ம ரதி. வரையா, அன்பா இருக்கிறியா, சரி போறியா, சரி போ. ஃபுல்லா பணம் இருக்கு என்கிட்ட, பணக்கா ஃபுல் பணம் லாக்கர் ஃபுல்லா இருக்கு. ஆனா பணத்தை எக்ஸாம் சொன்னா அதுக்கு கொஞ்சம் ஆசை வரும். அது எக்ஸாம்பிள் கரெக்டா வரமாட்டேங்குது. ஏன்னா பணம் ஃபுல்லா இருக்கு, ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, கொடுத்தா கொடுக்கலன்னா போ. ஏன்னா ஐ ஹாவ் ஃபுல் ஆஃப் மணி இன் மை லாக்கா. தட்ஸ் ஃபுல் ஆஃப் மணி இன் மை லாக்கா. கொடுக்குறியா கொடு, கொடுக்கலையா போயிட்டு. So he, அதான் சொல்வேன், அந்த ஞானத்தை பெற்றவர் is the richest man in this world. ஏன்? அவங்களுக்கு என்ன தெரியும்? I am the source of the lock. மணியினோட லாக்கர் அத்தனையும் என்னது? I am the source of my love, ஆனந்தா. நீ கொடுக்குறியா? நீ என்கிட்ட நீ ஆனந்தத்தை பார்க்கும்போது நீ என்னை லவ் பண்றியா? ஓகே. இப்ப என்கிட்ட நீ ஆனந்தத்தை பார்க்க முடியலையா? ஓகே, என்னால கொடுக்கவும் முடியாது த்ரூ அவுட். ஸோ உனக்கு இப்போ எனக்கு ஆனந்தத்தை என்னால், என்னுடைய ஆனந்தத்தை, என்னுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆனந்தத்தை நீ உனக்கு இல்லாதனால உன்னால லவ் பண்ண முடியலையா? ஓகே, தேங்க்யூ, யூ கோ. உனக்கு யார் கிடைக்கிறாங்களோ அவங்களோட போய் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு ஞானினால சொல்ல முடியும். அது சொல்ல வேண்டாம், நினைச்சுக்குவார். ஸோ ஹி இஸ் நாட் டிஸ்டர்ப்ட். பட் அக்ஞானி என்ன ஆவான்? ஏன் அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? உல்டாவன நீங்க பி என்ன ஏன் நினைச்சிட்டு இருந்தாரு? பி இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை ஆனந்தா, பி இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை ஆனந்தா. ஐயோ அவர் போறாரே, அப்ப என்னோட சோர்ஸ் ஆஃப் ஆனந்த போகுதே. பெயின் பெயின் பெயின். பி போறன்னு அக்ஞானி என்ன நினைக்கிறான்? அவன் என்ன நினைச்சு வச்சான்? பி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. அப்போ அந்த ஆனந்தம் என்னை விட்டு போகும்போது how can I happy? How can be happy? என்னால சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு ஏன் டிசைட் பண்றான்? அவன் என்ன முடிவு பண்ணி வச்சிருந்தான்? B is the source of ஆனந்தா. Entirely wrong concept. A himself is the source of ஆனந்தா. அறியாமையின் காரணமாக அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? B is the source of ஆனந்தா. So அது என்னை விட்டு போகுது. I cannot have a happy life. Suicide. நடக்குதா இல்லையா? பாக்குறமா இல்லையா? ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்காக they ready to commit suicide. ஏன் அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிறான்? he loves too much. அவனை அந்த அளவுக்கு விரும்புறான். அதனாலதான் எங்க போறான்? சூசைடுக்கு போறான். புரிஞ்சுதா? செல்ஃப் லவ். இது செகண்ட் பாயிண்ட். இப்ப கம்மிங் டு அடுத்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4, 5 வரைக்கும் இத சொல்லி முடிச்சிருவாரு. எது? ஈஸ்வர பிரேமா. அது வெளிப்படுற இடம். ஞானியும் ஈஸ்வரனை கம்பேர் பண்ணி தான் அவர் பேசுறாரு. ஏன்னா 2 பேர்த்துக்கு என்ன இருக்குது? அந்த ஞானம்ங்கிறது இருக்கிறதுனால they know I am the source of ஆனந்தா.
ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த நாட் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தான் ஈஸ்வரனுக்கு எப்படி தெரியுதோ அதே போல யாருக்கும் தெரியும், ஞானிக்கும் தெரியும். ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தான் ஈஸ்வரனுக்கு தெரியுற மாதிரி தெரியறதுனால அந்த அன்பு பிரேம என்ன சொல்றாரு படிக்கிறேன். கம்மிங் இப்பதான் எதுக்கு வரோம், 4th சூத்ரா. குணரகிதம் காமனாரகிதம் பிரதிக்ஷண வர்த்தமானம் அவிச்சின்னம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம். எப்படிப்பட்டதாமா இந்த பிரேமா, ஈஸ்வர பிரேமா அல்லது ஆத்ம ஞானியிடம் வெளிப்படுகின்ற அன்பு? எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஈஸ்வரிடம் வெளிப்படுகின்ற அன்பு அனிர்வச்சனீயம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த அன்பு எப்படிப்பட்டது? குணரகிதம். உங்களுக்கு தெரியும் குணரகிதம். அந்த அன்பு 3 குணங்களையும் கடந்தது. இப்ப எல்லா வேதாந்தத்துல என்னென்ன படிச்சு வச்சீங்களோ அதெல்லாம் இங்க கொண்டாந்து கிரிப்டிக் அனலைஸ். குணரகிதம். அந்த அன்பில் என்ன கிடையாது, ஏன்னா சத்துவகுண அன்பு இருக்கு, ரஜோகுண அன்பு இருக்கு. அந்த மாதிரி குணரகிதம், முக்குணங்களை கடந்தது. சத்துவ ரஜ தமோ குணா தீதா. எதை பத்தி படிக்கிறோம்? ஈஸ்வர பிரேம ஆர் ஞானியின் பிரேம. அந்த ஞானியினுடைய அன்பு என்பது குணங்களை கடந்தது. ஏன் அவ இங்க உட்கார்ந்துருக்கு? மனதில் நீங்க ஆத்மாங்கிற அறிவு இல்லாத வரைக்கும் மனதில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த லவ்ல என்ன இருக்கும்? சத்துவ அன்பு, ரஜோ அன்பு, தமோ அன்பு இருந்துதான் ஆகும். பிகாஸ் யூ ஆர் சிட்டிங் இன் மனம். ஆனா அவர் எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? ஆத்மாவில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய அன்பு வெளிப்படும் போது அங்க என்ன கிடையாது? நோ சத்துவா, நோ ரஜா, நோ தமோ குணம் என்பது கிடையாது. அடுத்தது காமரகிதம், அன்கண்டிஷனல், பயனில் ஆசையற்றது. இப்ப நம்ம ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படின்னா என்ன வச்சிருப்போம்? கண்டிஷனல் லவ். இதை லவ் பண்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கணும். அது இந்த காலத்துல சில பேர் சிரிக்கிறதுக்கு கூட ஏதாவது லாபம் வருது அப்படின்னா என்ன பண்றாங்க? சிரிப்பே வாயில வருது. அது எங்ககிட்ட சிரிச்சு ஒரு பிரயோசனம் இல்லையா? அவங்ககிட்ட போய் எது சிரிக்கணும்? ஐயோ, ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப். நீங்க உங்களுடைய சொரூபமே ஆனந்தம், எப்பவுமே ஆனந்தமாக இருப்பதாக நம்மளுடைய சொரூபமே. அதை போய் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறது? இவங்கிட்ட அன்பை காட்டலாம், இவங்கிட்ட சில பேர் வேற ரேஷன், இவங்கிட்ட மட்டும்தான் அன்பை காமிக்கணும், இவங்கிட்ட அன்பை காமிக்க கூடாது, இவங்கிட்ட ரூடா இருக்கணும். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னு என்ன தெரியல ஆகுது? யூ ஆர் ப்ரெஷரைசிங். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, அன்கண்டிஷனல் லவ், எல்லாத்தையும் என்னால காமிக்கக்கூடிய அன்பு தான் என்கிட்ட. ஆனா நானே என்ன பண்றேன்? சில குழப்பங்கள் அஜ்ஞானத்தின் காரணமாக இவங்க நல்லவங்க, இவங்கிட்ட மட்டும்தான் நான் அன்பை காமிக்கணும், இவங்க கெட்டவங்க, இவங்கிட்ட அன்பை காமிக்க கூடாதுங்க போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு தடுப்பணை கட்டப்படுகிறது. தடுப்பணை கட்டப்பட்டால் எதுக்கு? இந்த ஃப்ளோக்கு என்ன பண்றோம்? தடுப்பணை பை ஃபோர்ஸ் ஒரு அணை கட்டப்படுகிறது. தட் இஸ் பிரஷர். அதுதான் மனதினுடைய பிரஷர். அது பிளட்டினுடைய பிரஷரா கூட மாறலாம் ஃபியூச்சர்ல. ஏன்னா என்னுடைய சொரூபம் நான் எல்லாத்தையும் விரும்பித்தான் ஆகணும். ஏன் எல்லாமே என்னதான் இருப்பதனைத்தும் என்ன யோசனை பாருங்க. ஆத்மா. நம்ம அதை வேற வேறையா பார்க்கறதுனால தானே அணை கட்டி வச்சுக்கு வந்திருக்கிறோம். இருப்பதனைத்தும் ஆத்மாவை தவிர்த்து, என்னை தவிர்த்து வேற இல்லைங்க போது அன்கண்டிஷனா என்ன உண்மை சொல்ல போனா அன்கண்டிஷனலா நாம எல்லாத்தையும் லவ் பண்றதுதான் நம்மளுடைய சொரூபம். ஏன்னா இருக்கிறது அனைத்து என்னது? ஆத்மா. அப்படி யோசனை பாருங்க. அகம ஆத்மா, இங்க இருப்பது அனைத்தும் என்ன? என்னை தவிர்த்து வேற இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு பேரியர் போட்டுறோம். தட் இஸ் த பிரஷர். அடுத்தது பிரதிபக்ஷ வர்த்தமானம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கணமும் பிரதிக்ஷணம்னாங்க, க்ஷணம்னா கணம்னா ஒரு நிமிஷம், ஒவ்வொரு கணமும் வர்த்தமானம், இது வளர்ந்து கொண்டே இருப்பது. அது எப்படிங்க லவ் வளர்றது? எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப ஞானம் வளர்ச்சியை நீங்க இப்ப ஆத்ம ஞானத்தினுடைய வளர்ச்சியை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதை வச்சு நம்ம இதை உதாரணம் புரிஞ்சுக்கலாம். அன்பில் வளர்ச்சி என்பது என்னங்க? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது விஷயானந்தம் அல்ல, இது ஆத்மானந்தம். இங்க பிரியம், மோதம், பிரமோதம் இதெல்லாம் கிரடேஷன்ல கிடையாதுன்னு படிச்சோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? அந்த ஈஸ்வர அன்புல என்ன இருக்கு?
கான்ட்ரடிக்ஷன் வருது. வளர்ந்து கொண்டு வருதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப மோதம் பிரமோதம் வருதா? நோ. இதை எக்ஸாம்பிள் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நீங்க சொல்றதை வச்சு நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ ஞானம் என்பதில் வளர்ச்சி என்பதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஆனா உண்மையில் ஞானத்தில் வளர்ச்சி கிடையாது. இருக்கிற ஞானம் ஒன்னே ஒண்ணுதான். அதுல ஏது வளர்ச்சி அப்படின்னா, சம்சயம் விலக 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 எனக்கு என்ன தோணுது? ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிதானே? அதேதான் இங்கே. ஏன்னா ஞானம் ஃபர்ஸ்ட் டே வந்ததுக்கு இப்ப எனக்கு நல்லா புரியுதுங்க அப்படின்னா ஞானம் வளர்ந்துச்சாங்க என்னங்க? யோசனை பாருங்க. ஃபர்ஸ்ட் டே நான் வந்ததுக்கும் இப்ப எனக்கு நல்லா புரியுதுங்க அப்படின்னா ஞானத்தில் ஒரு வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். இது எல்லா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா உண்மையில் ஞானம் வளருதே என்ன இருந்து சின்னதா இருந்தது பெருசாச்சு, அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் பெருசாச்சுன்னா நாம சொல்ல முடியும் ஞானத்தில் வளர்ச்சி என்பது உண்டா என்ன? யதாவஸ்து ததா ஞானம். அதுதான் ஞானமே. எப்படி இருக்குதோ அதை அப்படியே பாக்குற பேர் ஞானம். அதுல என்ன போய் வளர்ச்சி? ஆனா நம்ம சொல்றோமா இல்லையா? தட் இஸ் த சேம். எப்படி இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்க ஞானத்தில் வளர்ச்சி என்பது சம்சயம் விலக விலக நமக்கு எப்படி தோணுது? ஞான வளர்ச்சி அடைவதை போல் தான். அதை ஆட் பண்ணிக்கணும். இவ தோணுதா இல்லையா? அந்த மாதிரி ஈஸ்வர பிரேமத்துல எப்படிங்க வளர்ச்சி? அதுல வளர்ச்சி எல்லாம் கிடையாதுங்க. மனதில் இருக்கிற காமம், குரோதம், விருப்பு, வெறுப்பு, கர்வம், பொறாமை இதெல்லாம் ஒன்னொன்னா குறைய குறைய எப்படி தெரியும்? பிரேமம் வளருவதை போல். அப்படி புரிஞ்சுக்கணும். சோகம் நீங்க நீங்க நமக்குள்ள எப்படி தெரியுது? பிரேமம் வளருவதை போல். எப்படி சம்சயம் விலக விலங்க ஞானம் எனக்கு அதிகமாவதை போல் தோணுதோ, அது இங்கே அதேதான் போல் தான். இங்க என்னது? ராகம், துவேஷம், மதம், ஆச்சரிய மனதில் இருக்கிற அழுக்கு கல்மஷங்கள் விலக விலக எப்படி தோணும் நமக்கு? ஈஸ்வரன் மேல் பிரேமை அதிகமாயிட்டு இருக்கிற மாதிரி தோணும். சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல இருக்கிறத எனக்கு ரொம்ப பக்தி ரொம்ப இருக்கமா இருக்கு. எஸ், நமக்குள்ள இதுல இருந்து 2 பாயிண்ட். ஈஸ்வரனுடைய ஞானம் வர வர பக்திங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள அதிகமாகும். அது ஒண்ணு. இங்க நமக்குள்ள இருக்கிற கல்மஷங்கள், மனதில் இருக்கிற கல்மஷங்கள் போக போக கண்டிப்பா துவைத பக்தி அதிகமாகும். ஏன்னா அதுதான் சாதனம். அதை வச்சுட்டு எங்க கூட்டிட்டு போகணும்? நம்ம அத்வைத கூட்டிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் எதை பண்றோம்? துவைத பக்தியை வளர்த்திக்கி விட்டை யூ கிவ் என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் டைம் கொடுத்து அதை வளர்த்திக்கணும், பக்தியை வளர்த்திக்கணும் என்ன அர்த்தம்? அதுதான் எங்க கூட்டிட்டு போகும் நம்மள? அத்வைத பக்திக்கு. சோ இந்த இடத்துல வளருதல் என்பது ஒவ்வொரு க்ஷணமும் அப்படின்னு ஒரு ராக துவேஷம் மனதில் காமம் குரோதம் குறைய 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 எப்படி தோணும் நமக்கு? இறைவன் மீது பக்தி அதிகமான மாதிரி தோன்றும். ஆனா அது வளர்ந்து கிடையாதுங்க. அது ஒரே பக்தி தான். எப்படி ஞானம் ஒண்ணு அதே மாதிரி இறைபக்தி ஒண்ணுதான். அடுத்தது அவிச்சின்னம், நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம். இடையறாதது, இட்ஸ் நாட் லிமிட்டட். அன்கண்டிஷனல். ஈஸ்வர பிரேமா அன்கண்டிஷனல். நாம மத்தவங்க மேல வச்சிருக்க பிரேமம் என்னது? கண்டிஷனல். திஸ் இஸ் அன்கண்டிஷனல் லவ். எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? ஈஸ்வர பிரேமா குணரகிதம், ஈஸ்வர பிரேமா காமரகிதம், ஈஸ்வர பிரேமா பிரதிக்ஷணம் வர்த்தமானம், ஈஸ்வர பிரேமா அவிச்சின்னம். இதெல்லாம் அட்ஜெக்டிவ் டு ஈஸ்வர பிரேமா இஸ் a noun. அடுத்தது சூக்ஷ்மதரம், சொல்லவே வேண்டாம். நம்ம நுட்பமானதுன்னு என்ன அர்த்தம்? மனதில் இருக்கிற ராக துவேஷம் போக போகத்தான் அது புரியுங்கிறதுனால நுட்பமான மனம் வேண்டும் சொல்றதுதான் சூக்ஷ்மதரம். நுட்பமான மனம் இல்லாமல் நீங்க ஐக்கியம் எவ்வளவு வேணா வச்சிருக்கலாம், பட் நுட்பமான மனம் வேற. நுட்பமான மனம் என்பது ராகத்வேஷங்களிலிருந்து கல்மஷங்களிலிருந்து விடுபட்ட மனம் தான் நுட்ப மனம்னு பேரு. அந்த நுட்பம் தான் இது சூக்ஷ்மதரம். அப்படிப்பட்ட மனதில் தான் வெளிப்படும். அடுத்தது அனுபவ ரூபம். இது நீங்க இவ்வளவு சொல்றமே, ஐயோ ரொம்ப சூக்ஷ்மம், நம்மளால அனுபவிக்க முடியாதா? எப்படி அனுபவிக்கலாம் நம்ம? அனுபவ ரூபம் மோட்சத்தின் மூலியமாக அந்த மனம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும். மனம் அதை ஞானத்தை நம்ம we cannot experience ஞானம். நல்லா பாத்துக்குங்க, we cannot experience ஞானம் because it is my சொரூபா.
We cannot experience ஞானம், but we can experience moksha in our mind. நல்லா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஞானத்தை போய் எப்படி எதா ஒன்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது? திங்க் பண்ணி பாருங்க. எதா ஒன்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கனாலும் தட் வில் பி an ஆப்ஜெக்ட். அது உங்களை தவிர்த்த வேறாக ஒன்று இருக்கிற ஐஸ்கிரீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், லட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், காற்றை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், கண்ணில் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், காதில் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது, கண்ணில் ஒரு ஏற்படுகிறதுனா எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் என்னை தவிர்த்து வேறானது. ஆத்மா அனுபவத்தை தேடாதீங்க. ஆத்மா ஞானம் cannot be experienced because it is a subject. ஆனா அதன் மூலியமாக கிடைக்கிற அந்த மோட்சம் இருக்கு பாத்தீங்களா, மனதினுடைய அனுபவம் we can experience. மோக்ஷா we can experience. என்ன மோட்சம் என்ன தெரியும்? பூரண திருப்தி, ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி எங்கதான் தெரியும்? மனதில் அனுபவமாக கிட்டும். பட் ஞானத்தை எங்க தேடக்கூடாது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஞானத்தை. ஒரு குரூப்பே உட்காந்துருக்காங்க, இது வேற பிராக்டிக்கல் செஷனாமா, ஃபர்ஸ்ட் தியரி செஷனாமா, அப்புறம் பிராக்டிக்கல் செஷனாமா. எதுக்குன்னா ஞானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முதல்ல தியரியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டோம், அப்புறம் இப்ப உட்காந்து தியானம் பண்ணி பிராக்டிக்கல் செஷன் போயிட்டு இருக்குது. ஒரு குரூப்பே இருக்கிறாங்க, பண்ணி ஞானத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணிட்டீனா தட் இஸ் நாட் யூ, இட் இஸ் an ஆப்ஜெக்ட். புரிஞ்சுங்களா? ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐ எம் அவேர் ஆஃப் மை செல்ஃப் ஆல்வேஸ். இதை போய் எங்கெங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? ஐ எம் அவேர் ஆஃப் மை செல்ஃப் எப்பங்க? த்ரூஅவுட் தி லைஃப் ஐ எம் அவேர் ஆஃப் மை செல்ஃப். அதுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் போய் தேடணும். எங்க போய் தேடுறது? என்ன ஐ எம் அவேர் போது 3 சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆர்சி, ஓசி, ரிஃப்ளெக்டிவ் மீடியம். அதை நான் பிரிச்சு எதுன்னு தெரிஞ்சுக்கிறேன், அது ஓகே. பட் வி கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஞானம். ஆத்மான்னு கூட எடுத்துக்கலாம். ஆத்மாவை நம்ம என்ன பண்ண முடியாது? அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான், ஆத்மாவுடைய அவேர்னஸ் வச்சுதான் நீங்க மற்ற நாலேஜ் நமக்கு ஏற்படுது. அப்புறம் அதை போய் எங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? சோ ஆத்மா cannot be experienced. பட் அந்த ஆத்ம ஞானத்தை மோட்ச ரூபமாக, ஆனந்த பிராப்தியாக, துக்க நிவிருத்தியாக ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது சோ அனுபவ ரூபம். எப்ப இது அனுபவ பரப்பிரேமம், ஈஸ்வர பரப்பிரேமம் எப்ப அனுபவத்துக்கு வரும்? மோட்சம். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே என்னது? அட்ஜெக்டிவ் டு ஈஸ்வர பிரேமா, தட் இஸ் ஈக்குவல் டு ஞானி பிரேமா, தட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் லவ். அதான எல்லாம் கூட்டி கழிச்சு என்ன பாக்குற? கடைசியில் என்ன வருது? தட் இஸ் செல்ஃப் லவ். என்னை நான் விரும்புவது என்பது குணரகிதம், காமரகிதம், பிரதிபக்ஷண வர்த்தமானம், அவிச்சின்னம், சூக்ஷ்மதரம். அடுத்தது அனுபவ ரூபம். அடுத்த மந்திரத்தை படிக்கிறோம். அடுத்த 5ஆவதோட சப்ஜெக்ட் முடியுது. நம்ம அடுத்த கிளாஸ் இது முடிச்சுட்டு அடுத்தது போகலாம். அது அடுத்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பக்தி அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்குள்ள போறோம். அந்த இன்ட்ரோடக்ஷன் இப்ப டைம் இல்லை, அதனால கொடுக்க முடியல. அடுத்த கிளாஸ்ல 6th இருந்து ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுது, அதை பார்த்துட்டு போலாம். இப்ப அடுத்த மந்திரத்தை மட்டும் சூத்திரத்தை மட்டும் படிக்கிறேன். தத் பிராப்ய ததேவாவலோகதி ததேவ சுனோதி ததேவ பாஷயதி ததேவ சிந்தயதி. அதை அடைந்து ஈஸ்வர பிரேமத்தை அடைந்துட்டானா ததேவ அவலோகியத்து, தத்து ஏவ அவலோகதி, அவலோகதி அதையே பார்ப்பான், எங்கும் அதையே பார்ப்பான். லோகம்னா அவலோகம்னா பார்க்கிறது, எங்கும் அதையே பார்ப்பான். தத்தேவ அதையே எங்கும் பார்ப்பான். தத்தேவ சுனோதி அதையே எங்கும் கேட்பான். அது எங்கு வேண்டாம், அதையே கேட்பான், அதையே பார்ப்பான். அப்படி எழுதிக்கலாம், எங்கும் வேண்டாம், ஏன்னா அது ஒரு லிமிட்டேஷன்ல வருது, அதனால வேண்டாம். தத்தேவ அவலோகதி அதையே பார்ப்பான். தத்தேவ சுனோதினா அதையே கேட்பான். தத்தேவ பாஷயத்தினா அதையே பேசுவான். தத்தேவ சிந்தயதி அதையே சிந்திப்பான். அதையே அதை அடைந்த ஈஸ்வர பிரேமையை அடைந்ததற்கு பிறகு, அத்வைத பக்திக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஞானி, இப்ப ஈஸ்வரன் ஞானி அவர் பிரிக்கவே இல்லை. இப்ப சொன்னது ஈஸ்வர பிரேமம் தான் ஆரம்பிச்சோம்.
தட் இஸ் ஈக்குவல் டு ஞானின்னு வச்சுக்கிட்டே தான் இந்த ஸ்லோகத்தை நீங்க சூத்திரத்துக்கு வந்தீங்கன்னா தான் இது புரியும். ஈஸ்வரனையும் ஞானி என்ன பண்ண முடியாது, நம்ம பிரிக்க முடியாதுங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்ப அந்த ஞானி அதையே பார்ப்பான். எதை? ஈஸ்வர எதை தத்துங்கிறது இப்ப எந்த புரோணம் எங்க போகுது? போன ஸ்லோகத்துல போன சூத்திரத்துல எதை பத்தி சொன்னாரு? ஈஸ்வர பிரேம. அது எப்படிப்பட்டது? அதெல்லாம் அப்ஜெக்டிவ் போட்டு விளக்குனாரு. குணரகிதம், காமனா, காமரகிதம், பிரதீட்ச வர்தனம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது அதை பிராப்பியனா எச்சம், அதை அடைந்து அதையே பார்ப்பான், அதையே கேட்பான், அதையே பேசுவான், அதையே சிந்திப்பான். இதனுடைய விளக்கத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.